கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த 9 மாதங்கள் நம்மை நடக்க வைத்தார், நம்மை பாதுகாத்தார், நம் துணையாளராய் நின்றார். அல்லேலூயா. அதற்கெல்லாம் நன்றி நின்ற இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த 9 மாதங்களும் கர்த்தர் நம்மை பாதுகாத்ததற்காக, கர்த்தர் நம்மை வழிநடத்தினதற்காக, கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகளை செய்தீங்க, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் மகிமையான தேவன் நீர். இதுவரையும் நடத்தினீரே, இனியும் நடத்த நீர் வல்லமை உள்ளவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த பலத்துக்காய், கொடுத்த சுகத்துக்காய், கொடுத்த தயவுகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சமூகத்திலே வந்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மையே ஆராதிப்போம். தேங்க்யூலோ, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, தேங்க்யூலோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கைத்தட்டி பலமா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆமென் உம்மை போற்ற வந்தோ. முழுவதோடு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஆமென் ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி. பாதைகள் எல்லாம் காக்கும்படி ஆமென் சிந்தைகளாலே என்னை மறைத்தி. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே எண்ணியே துதிக்க வந்தோ. முழு பலத்தோடு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நின்று மெருங்கும் போது அற்புதமாக பெருக வைத்தி. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்ற போது
அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக முழு பலத்தோடு ராஜாவே நம்மை மறவாத தேவன் எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக இயேசுவே செலுத்த வந்தோ. நம்மை மறவாத கிருபை எண்ணிய துதிக்க. சொல்லுங்க, உடன்படிக்கைகள் எனக்கு தந்தி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் இருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. இயேசுவே மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உன்னதரே உம்மை உயர்த்துகிறோ. முழு பலத்தோடு ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜாயே ஆமென், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜாயே ஆமென், எதற்கும் பயம். முழு பலத்தோடு ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, உன்னதரே உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்ல முடியுமா? 9 மாதங்கள் என்னை பாதுகாத்த தேவன உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த கைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த கைகளை ஆமை எண்ணிய துதித்திடுவே. முழுவதோடு ஆராதனை இயேசையா உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உன்னதரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பே. எந்த வேளையிலும் துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பே, துதிப்பே. எந்த வேளையிலும் துதிப்பே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே.
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பரிசுத்தர் பரிசுத்தரே எங்கள் பரலோக ராஜாவே, சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தரே எங்கள் பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, அல்லேலூயா, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கிறோம். அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ என்னை மறுபடி இறக்க வைத்தீர் ராஜாவே, தெரிந்து கொண்டீ என்னை மறுபடி இறக்க வைத்தீர். ஓ ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, அல்லேலூயா நாங்களே, ஐயா தோடு ராஜாவே, ஐயா ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னதரே, ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க சத்தம் வரட்டு உயர்ந்து பரிசுத்தரே. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, ரெண்டு கரை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ரத்தம் எனக்காக, ஓ பாக்கியம், பாக்கியமே, பரிசுத்த எனக்காக அல்லோ. ரெண்டு கரை உயர்த்தி பரலோகத்துக்கு நேரா பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. அப்படியே ஆராதிங்க பாப்போம். ஓ நல்ல தேவன் அவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, இயேசுவே.
உங்க மகிமையான பிரசன்னம் மூடட்டும். 9 மாதங்கள் நடத்தின தேவன் இன்னும் நடத்த போவதற்காக நன்றி. கடைசியா எவ்வளவு பலன் இருக்கோ பலத்தோடு சிங்காசனத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், அற்புதங்கள் செய்கிறவர், விடுதலை தருகிறவர். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசம் அடைய செய்தீர். இந்த காலை நேரத்திலும் 9 மாதங்களை நீர் முடிக்க செய்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும், எங்களோடு பேசும் உடைய நல்ல வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 132ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 132ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அதான் செய்தியுடைய தலைப்பு, விளக்கை ஏற்றுவார். நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக விளக்கை ஏற்றும் தேவன். இந்த மாதம் அல்லது இந்த வருடத்தில் உங்கள் விளக்கை என் தேவன் ஏற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் பெரியவைகள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். இங்க இருக்கிற உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் ரொம்ப ஸ்பெஷல். நீங்க ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்களுக்கு நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. ஏதோ ஒன்றை கர்த்தர் சாதாரணமா நமக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கல. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். பார்த்துக்குங்க. ஏன்னா நம்முடைய தேவன் ஆயத்தம் இல்லாம எதையுமே செய்கிற தேவன் அல்ல. அவர் திட்டம் பண்ணுகிற தேவன். அவர் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள், இவைகள் அனைத்தும் தேவன் திட்டம் பண்ணினவைகள். மறந்துடாதீங்களேன். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கல. இன்னும் சில நேரங்களில் நம்ம பார்க்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்காய் வைத்தவைகள் மிகவும் பெரியவைகள்னு நான் சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தந்தருளுவார். மார்க் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் எனது வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ. நான் 2-3 விஷயத்தை மட்டும் காட்டி வைக்கிறேன். ஆண்டவருடைய பக்கத்துல உட்கார்றதுக்கு கூட எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ. சாதாரணமானதல்ல. ஆண்டவர் ஆயத்தம் பண்ண ஸ்பெஷலா நான் காட்டுக்கிறேன். உதாரணத்துக்கு 1, 2 யோசித்து பாருங்க. இதுவரை நம்ம பக்கத்தில் சில நேரங்களில் பாருங்க, சில பெரிய பெரிய ஊழியக்காரங்க பக்கத்தில் அல்லது மேடையில் போய் உட்கார்ந்த கூட மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ப்பா. இவங்க கூட வந்து உட்கார்ந்துருக்கிறோம், இவங்க இடத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம், இவங்க கூட நம்ம பேசுகிறோம். ஒரு பெரிய நபர், நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆள் நம்மக்கிட்ட வந்து பேசிட்டா மனசு முழுசும் ஒரு சந்தோஷம்ப்பா, இவங்க வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ பெருசு தெரியுமா? உதாரணத்துக்கு பாருங்க, என் வலது பாரிசத்திலும் என் இடது
வாரிசத்திலோ உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ. அப்படின்னா என் தேவன் இங்க இருக்க யாரோ ஒருவருக்கு கூட நம்ம வலதுலையோ இடதுலையோ உட்காருவதற்கு கர்த்தர் பெரிய ஆயத்தங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் மீண்டும் சொல்றேன், கர்த்தர் வச்சிருக்கிற ஆயத்தங்களை நம்ம இருதயத்துல கூட யோசிக்க முடியாது, இன்னும் கண்களில் பார்க்கல. அவைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாள்ல தான் சொல்லுவோம், என் தேவன் எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ரெண்டாவது ஒன்று காட்டுக்கிறேன் பாருங்களேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்க. தேவன் ஆயத்தம் பண்ணுகிற ரெண்டாவது ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் தேவன் ஆயத்தம் பண்ணது எல்லாமே ஸ்பெஷல் தான் பிரதர். ரொம்ப காஸ்ட்லி. இந்த உலகம் தர முடியாது, இந்த உலகம் கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல நாம நினைக்கிறது மாதிரி இல்ல. கர்த்தர் சிலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல ரெண்டாவது என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்தலத்துல ஆயத்தம் பண்றது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, நான் போய் அதை ஆயத்தம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களையும் சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம துதி கொள்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துதிக்கணும், எவ்வளவு ஆராதிக்கணும், எவ்வளவு மேன்மைப்படுத்தணும். நான் என்னுடைய தேவன் எனக்காய் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் அத்தனையும் மிக மேன்மையானவைகள். ஒன்று கூட என் வாழ்க்கை அது சாதாரணமானது அல்ல. வேதத்துல ஆண்டவர் நிறைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, கீழே பாருங்க, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அவருக்கு ஏசப்பா உலகத்துல பிரவேசிக்கும் போதே ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. அதே போல இந்த உலகத்துல நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கென்று ஒரு நல்ல தகப்பனை, நல்ல தாயை ஏற்படுத்தி இவர்களுக்கு பிள்ளையாத்தான் வரணும், இப்படிப்பட்ட ஃபேஸ்ல தான் இருக்கணும், இப்படிப்பட்ட சரீர அமைப்பு தான் இருக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கணும் என்பது என் தேவன் நமக்கு வைத்த ஆயத்தம். நான் சொல்றேன், யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கலாம், ஏன் இப்படி இருக்க, இல்ல, கர்த்தர் நம்மளை இப்படி வைக்கணுன்றது இன்னைக்கு வைத்த காரியம் அல்ல. எப்பவோ உலகத்துக்கு நான் உள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். என்னுடைய பெயர் இன்னாருக்கு இன்னார் தான் பிறக்கணும் என்கிற காரியம் இன்னைக்கு அல்ல, நமக்கு வந்த அம்மா அப்பா இன்னைக்கு அல்ல. தேவன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்தார். நான் சொல்றேன், 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வசனத்தை நீங்க வாசிக்கலாம். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். என் தேவன் எவ்வளவு தொகையிடுறாரு பாருங்க. கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது, நான் மீண்டும் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஆயத்தங்கள் மிகவும் பெரியவை. ரொம்ப காஸ்ட்லி பிரதர், ரொம்ப காஸ்ட்லி. நம்ம நினைக்கிற மாதிரி என் கண்களுக்கு அது தெரியாதனால அந்த ஆயத்தம் எப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள முடியாது. என் காதுகளில் கேட்காததுனால அது எப்படி எனக்கு புரியல. என் இருதயத்தில் தோன்றாததுனால அது எப்படி எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு முக்கியம், அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் மிகவும் விலையேறப்பட்டவைகள். அதுக்கு தான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன், எனக்கு இந்த பூமியில வர்றதுக்கே ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என் பேரை இவங்களுக்கு பிள்ளை தான் பிறக்கணும் கிடையாது, இன்னான் இதிலே பிறந்தான் என்று இவர்களுக்கு இவர் பிறக்கணும் என்பது அடுத்த 5வது வசனம். சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். அங்க பாருங்க, யார் யார் எங்கெங்க எப்படி பிறக்கணும் என்பது என் தேவன் வைத்த ஆயத்தம். இன்னைக்கு நான் காலையில் உங்களுக்கு சொல்லித்தர போறது அந்த ஆயத்தங்கள்ல ஒன்றுதான். இன்னைக்கு நம்ம வாசித்தோம் 132ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 132ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசித்து, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். பண்ணுகிறேன் அல்ல, பண்ணினேன். எப்பவோ, இப்ப அல்ல, ஒரு விளக்கை எனக்காய்
ஆயத்தம் பண்ணினார். இந்த விளக்கை குறித்து தான் இன்னைக்கு நான் பேச போறேன். இந்த விளக்கு ஒரு சாதாரணமான விளக்கு அல்ல. இந்த விளக்குக்கு ஒரு 3 அர்த்தங்களை நான் சொல்ல போறேன். ஒரு விளக்க ஆயத்தம் பண்ணினேன், அவ்வளவுதான். என்னத்தை அபிஷேகம் பண்ணணுக்கா ஒரு விளக்க அப்படின்னு நினைக்கிறோம்? இல்ல இல்ல, எனக்கு ஒரு விளக்க கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு விளக்க இன்னைக்கு அல்ல, இந்த உலகத்தை நான் வர்றதுக்கு முன்பதாகவே எனக்கு ஒரு விளக்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை தான் இன்னைக்கு தர போறாரு. அந்த விளக்க நான் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 3 காரியம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். முதல் விளக்கு வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நல்லா கவனிங்க. விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு வீட்டில் விளக்கு மட்டும் இருக்காது. நல்லா கவனிங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள்ல விளக்கு மட்டுமா இருக்கு? டேபிள் இருக்கலாம், சேர் இருக்கலாம், நிறைய இருக்கலாம், பெட் இருக்கலாம், தலவாணி இருக்கலாம், ஃபேன் இருக்கலாம், அல்லது ஷோகேஸ் இருக்கலாம். எவ்வளவோ பொருட்கள் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த பொருட்கள் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுனா விளக்கு தான். உங்களை கர்த்தர் விளக்கா ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி சொல்றேன்? ஒரு வீட்டில் எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும், எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டு இருந்தாலும், அந்த பொருட்களை விட ரொம்ப மதிப்பும் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எது அப்படின்னா விளக்கு. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், இந்த லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டில் லைட்டை போய் ஆஃப் பண்ணி பாருங்க, வீடு எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். ஒரு வீட்டில் எத்தனை பொருள் இருந்தாலும் ஒரு விளக்கு முக்கியம். ஆனால் அந்த விளக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? அங்கே பாருங்க, விளக்க கொளுத்தணும். விளக்கு என்ன செய்யணும்? கொளுத்தணும். நல்லா கவனிங்க. இந்த கொளுத்தப்பட்ட விளக்கு ஒரு வீட்டில் இருக்குமானால், நான் மீண்டும் சொல்றேன், கொளுத்தப்பட்ட விளக்கு இருக்கும், அந்த விளக்கு எரியணும். விளக்க கொளுத்தி, அதான் முக்கியம். விளக்க கொளுத்தப்பட்டால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை உங்கள் குடும்பத்தில் உயர்த்தி கர்த்தர் வைக்க போகிறார். முதல் கருத்து, நீங்கள் உங்கள் விளக்கை கொளுத்தினால், அதாவது அங்க சொல்றாரு, அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னா, ஒரு விளக்கு கொளுத்தப்பட வேண்டுமானால் அந்த மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்க வேண்டும். மீண்டும் சொல்றேன், அபிஷேகத்தோடு நீங்க இறங்கி நிப்பீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள நீங்க நிற்கும் போது உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் தான் உயர்த்தி மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். எப்படி உயர்த்தினாரு? ஆடுகள் பின்ன இந்த ஒரு மனுஷனை அரசனாய் கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினாரு? சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை கொண்டு வந்து அவங்கள சகோதரர்கள் மத்தியில அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிங்களேன். இதை ஏன் சாமுவேல் இப்படி பண்ணியிருக்க கூடாது? எப்படி அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் உட்கார்ந்து நீங்க வாசிங்களேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். முன்னாடி வசனங்கள்லாம் வாசிங்கன்னா அபிதா வந்து நிற்பான், நிறைய பேர் வந்து நிற்பாங்க. சரியா? இவங்களை எல்லாம் வந்து நிற்கும் போது சாமுவேல் சொல்வார், இவன் தானா 7 பேரையும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். 7 பேரையும் பார்த்த சாமுவேல் சொல்லுவார், இவங்களாம் இல்லை, தேவன் வைத்த நபர் இவங்க இல்லை, இவங்கள கிடையாது, இன்னும் வேற யாரும் இருக்காங்களா? ஒருவன் இருக்கிறான். எங்க பார்க்கிறாரு? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்படியா? சரி அவனை கொண்டு வா. அவனை பார்த்த உடனே
தாவீதை பார்த்துட்டு சார் தைல கொம்பை எடுத்து சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம், நல்ல வார்த்தையை கவனிச்சுங்க, நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். நல்ல கவனிங்களே, ஆண்டவர் மட்டும் தாவீது மேல அபிஷேகத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான் டார்கெட் வச்சிருந்தாருன்னா தாவீது இருக்கிற இடத்துல போய் சாமுவேலை நிக்க வச்சு அபிஷேகம் பண்ணிருக்க முடியும். தாவீது எங்கப்பா இருக்கிற, ஆடு வச்சிருக்க, எத்தனையோ வழி நடத்தின தேவன் சாமுவேலை நேரா கிழக்கு பக்கம் போ, இங்க வட பக்கம் திரும்பு, அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே ஒரு பையன் உட்கார்ந்துருப்பான், அந்த பையன் கீழே கிண்ணாரம் இருக்கும், அந்த கிண்ணாரம் இருக்க பையன் ரொம்ப சிவந்த ரூபமா அழகிய கண்களோடு இருப்பான், அவன் பேரை கேளு, அவன் கோத்திரத்தை கேளு, அவன் தான் அப்படின்னு, ஈசாயின் குமாரன் தானா அந்த பையன் தானா கேளு, அவன் மேல அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா இந்த அனுபவம் இருந்திருக்கிறாரு. என் தேவன் அப்படி செய்திருக்க முடியும். ஏன்னா என் தேவன் நடத்த வல்லமை உள்ளவர். ஒரு தீர்க்கதரிசி என்னைக்கா இப்படி யோசிச்சிருக்கீங்களா? சாமுவேல்கிட்ட மட்டும் ஆண்டவர் சொல்லி, நீ நேராக போப்பா, நீ ஏன்பா வீட்டில் போய் உட்காந்து, வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருந்து 7 பேரை வர சொல்லி, 7 பேர்த்து ஆண்டவருக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் முன்கூட்டியே ஆண்டவருக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் கூட நிப்பாட்டணுமா? தேவையில்லை. எதற்காக கர்த்தர் சாமுவேலை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைக்கணும்? ஏன் ஈசாய் வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு 7 பேரையும் வர சொல்றாரு. ஆண்டவர் ஒவ்வொருத்தனா காட்டுறாரு, இவனா ஆண்டவர் இல்லை, இவனா ஆண்டவர் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தனா நின்றுப்பான், மூத்தவன் 2வது 3வது 4வது 5வது 6வது 7 பேர் நிற்க வச்சுட்டு கடைசியாக கேட்குறாரு, இவங்க தானா, இன்னும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே ஒருத்தருக்கு ஞாபகம் வருது, ஐயோ மறந்து போன ஒரு மனுஷன், மறக்கப்பட்ட ஒரு நபர், விடப்பட்ட ஒரு ஆள் இருக்காரு, அவன் தாவீது, அவன் பிரயோஜனப்பட மாட்டான், அவனை கூட்டிட்டு வாப்பா. அது வரைக்கும் 7 பேர் நில்லுங்க, உட்காரக்கூடாது, எல்லாரும் நில்லுங்க, அவன் வரணும். அவன் வந்ததுக்கு அப்புறம் ஆச்சரியமா இருக்கு, அவன் சாமுவேல் தைல கொம்பை எடுத்து சகோதரர்கள் நடுவில் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஏன் தெரியுமா? தாவீது ஒரு விளக்கு. நான் சொல்றேன், நீங்க ஒரு விளக்கு. இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உங்க குடும்பத்துல உங்களை கர்த்தர் இந்த நாட்களை உயர்த்த போகிற காலமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க சாதனை நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டுருந்தா அத்தனை பேர் கண்ணிலையும் மண்ணை போட்டிருக்கலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனை தாவீதுக்கு வந்திருக்காது. ஏன்னா என்னைக்கு ஒரு மனுஷன் குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் கர்த்தரை உயர்த்துறாதோ அன்னைக்கே பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு நான் காக்கவா, யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் வாசிங்களேன், 37ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நீங்க வாசிங்க. அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் 18 அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. தாவீத கோபமா பேசின சகோதரன் எப்ப தெரியுமா? அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் கோலியாத் வந்து நிற்பான். கோலியாத் வந்து நிற்கும் போது தாவீது படைக்கு போவாரு. அந்த நேரத்தில் சகோதரன் கேட்பான், உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆட்டை நீ யார் வசத்தில் விட்டுட்டு வந்தப்பா? உனக்கு ஏன் இங்கே வந்த? உனக்கு ஏன்? அப்போ சகோதரன் ஏன் கோவப்படுறான்னா, அபிஷேகம் பண்ணவங்கிட்ட உயர்த்தும் போது கோவம் வரும். இங்கே பாருங்க, யோசேப்பு அங்கே தரிசனம் பார்த்த உடனே, அபிஷேகம் பெற்ற உடனே கோவம் வருது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23லேருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அங்கே மோசேக்கு ஆசை, போய் சகோதரை பார்க்கணும். சகோதரன் யாரு? அவன் எபிரேயன், இவனோ எகிப்திய இடத்துல வளர்றான், போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அவன் பிடித்த சகோதரே அவனை தள்ளி விடுறாங்க. அவன் பிடித்த சகோதரன், அவன் நேசித்த, அவன் பார்க்க வந்த சகோதரரே மோசை ஏற்றுக்கொள்ளல. மோசைய அவங்க ஏற்றுக்கொள்ளல. யோசித்து பாருங்க, யோசேப்பை ஏற்றுக்கொள்ளல, மோசையை ஏற்றுக்கொள்ளல, தாவீதையும் ஏற்றுக்கொள்ளல. நீங்க கவனிச்சு பாருங்க. ஆனா யோசேப்ப சகோதரர்கள் நடுவில் தான் கர்த்தர் உயர்த்தினார். அதாவது கூட இருந்தவர்கள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில் யோசேப்பின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். மோசைய யார் தள்ளி விட்டாங்களோ அவர்கள் மத்தியிலேயே மோசை என் தேவன் உயர்த்தினார். அதே போல தாவீத எல்லாரும் தள்ளி விட்டாங்க, தாவீத கர்த்தர் உயர்த்தி வைத்தார். காரணம், தாவீது ஒரு விளக்கு. நீங்க ஒரு விளக்கு நான் சொல்றேன். அப்படின்னா இந்த ஆண்டு முடிகிறக்குள்ளாட்டி நீங்கள் விசுவாசித்தால், எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை என் தேவன் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா உயர்த்துவார். நீங்க நம்பிக்கையோடு சொல்லிருப்பாங்க, இந்த ஆண்டு
முடிகிறதுக்குள் நான் நினைத்ததை விட எங்கே அசட்டை பண்ணப்படுறோமோ, எங்கே நம்ம வெறுக்கப்படுறோமோ, எங்கே நம்ம வாழ்க்கையில் அவமானத்தை சந்திக்கிறோமோ, எங்கே வாழ்க்கையில் நம்ம நிந்தையை சந்திக்கிறோமோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் கொம்பை உயர்த்தி காட்டுவார். அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மளை தள்ளும்போது நடக்க பண்ணுவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியாட்கள் அல்ல, குடும்பத்திலேயே கர்த்தர் உயர்த்தி காட்ட வல்லமை உள்ளவர். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. பெனினால் பல முறை அன்னால கசப்பாய் மாற்றி இருந்தாலும், வேதனை கொடுத்து வந்தாலும், அன்னால எங்க தெரியுமா கர்த்தர் மாற்றார்? வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அவன் ஏங்க சொல்றேன்னா, எங்க இருக்குன்னா பகைஞர்கள் மேல் என் வாய் திறந்திருக்குது. பகைஞர்கள் மேல் என்ன தப்பா பேசுனாங்க, நிந்தையா பேசுனாங்க, அவமானமா பேசுனாங்க, அசட்டை பண்ணாங்க, அவங்க மத்தியில தான் கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர். நம்ம ஆண்டவரை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் உயர்த்துறாருன்னா நீங்கள் ஒரு விளக்கு. நீங்கள் விளக்க மட்டும் கொளுத்தி பாருங்க. இந்த நாளில் அபிஷேகத்தில் மட்டும் நிரம்பி பாருங்க. அபிஷேகத்துக்கு மட்டும் முக்கியம் கொடுத்து பாருங்க. அபிஷேகத்தை மட்டும் கனப்படுத்தி பாருங்க. அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு முடிகிறக்குள்ளாட்டி நம்ம விளக்க கொளுத்துனா அநேக இடங்களில் பிரகாசிக்கிற ஒரு நல்ல விளக்காய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். முதல் கருத்து, வீட்டில் நம் விளக்கை ஏற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் என்னை ஒதுக்குனவங்க மத்தியில். சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்ன பண்ணுறாரா? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறாராம். யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது யோசிச்சு பார்ப்பேன், எப்படி ஆண்டவரே அபிஷேகம் பண்ணும் முடிவு பண்ணிட்டீங்க, பந்தி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, அது ஏன் சத்துருக்களுக்கு முன்பதாக அப்படின்னா, அதுதான் நான் எந்த இடத்தில் அவமானப்பட்டியோ அதே இடத்தில் என்னுடைய கொம்பை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின என்னன்னு இப்போ புரியுதா? உங்கள் வீட்டில் உங்களை உயர்த்துவதற்கு உங்களை விளக்காய் கர்த்தர் ஏற்ற போகிறார். உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்க தொழில் செய்கிற இடத்துல, நீங்க இருக்கிற பகுதியில் உங்களை உயர்த்துவதற்கு உங்கள் விளக்கை இந்த நாளில் கர்த்தர் ஏற்ற போகிறார். 2வது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் அப்படின்னா, 2வது நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் விளக்கா எப்படி மாற்ற போறாருன்னா, ஏன் கர்த்தர் உலாவுகிறார்? நல்லா கவனிக்கிறேன். விளக்குகளின் மத்தியில் நீங்க தான் விளக்கு. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க தான் விளக்கு. உங்கள் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். எங்க ஏற்றுவார்? முதல்ல உங்கள் வீட்டில் ஏற்றுவார், உங்கள் குடும்பத்தில் ஏற்றுவார். எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீங்களோ அதே இடத்தில் யோசேப்பை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர், மோசையை உயர்த்தினவர், உங்களையும் உயர்த்துவார். 1. 2வது என்ன அப்படின்னா, உலாவுறார். நல்லா கவனிங்களேன். உங்க கண்கள் திறந்திருக்குமானா சபைக்குள்ள கர்த்தர் நிக்கல, உலாவுறார். வாசிங்களேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நல்லா கவனிங்க. சபையில கர்த்தர் கண்கள் திறந்தார்னா உலாவிக்கிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஏன் சபையில நீங்க நடக்காதீங்க, சபையில பிள்ளைகளோட விளையாடாதீங்க, சபையில நீங்க கவனமா இருங்கன்னு ஏன் சொல்றோம்னா, உங்கள் வலது பக்கத்தில் என் தேவன் நிற்கலாம், இப்ப கூட உங்கள் இடது பக்கத்தில் என் ஆண்டவர் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவன் ஒரு இடத்தில் நிலை கொண்டிருக்கிறவர் அல்ல, அவர் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர். சபைகளுக்குள் உலா, நீங்க தான் விளக்கு. உங்க விளக்குகளுக்குள்ள என் ஆண்டவர் உள்ள வருவார். சபையில் சொல்லுவாங்க, கவனமா இரு, லிசனா கவனி. ஏன் கவனமா இரு அப்படின்னா, அதுக்கு காரணம் என் தேவன் இப்போ கூட இந்த நிமிஷத்துல உங்க பக்கத்துல உங்க பக்கத்துல நிற்கலாம். ஒருவேளை அவர் நிற்கிறது நிமித்தமாய் அவர் பிரசன்னம் உங்களை
தொடலாம். அந்த தொடுவது நிமித்தமா இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தரலாம். எது வேணாலும் எப்படி வேண்டாலும் நடக்கும். காரணம் வசனம் வாசிக்கிறோம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க, உலாவினார்னா அவ்வளோ பெரிய வல்லமை வெளிப்படும். அது ஒரு பெரிய டாபிக். ஆண்டவர் உலாவ ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல பயங்கரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்றை மட்டும் இந்த செய்திக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் வாசித்து பாருங்க. வாசிக்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நீ வெளியே போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். அது நீங்க வாசிங்கன்னா அதன் சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்க உலாவுகிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். 22 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சத்துருக்களுக்குள்ள ஒப்பு கொடுப்பதற்கு கர்த்தர் உலாவுகிறார். நல்லா கவனிங்களேன், உங்களை கர்த்தர் உலாவுறார்னா உங்க சத்துருக்களை உங்கள் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு. அவர் உலாவுறதுக்கு முதல் அர்த்தம் என்னன்னா, நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை நம்ம கையில கொடுக்கிறதுக்கு கர்த்தர் உலாவுறார். இன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சவால், ஏதோ ஒரு போராட்டத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா அந்த போராட்டத்தில் கர்த்தர் உலாவுகிறாருன்னு சொல்கிறார். நம்ம பிரச்சனையில், நம்ம போராட்டத்தில், நம்ம கண்ணீரின் மத்தியில், உங்களுக்கு இன்னும் புரியணும்னு நினைக்கினா நடுவில் வந்து உலாவுகிற தேவன் அவர். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை காட்டி கொடுக்குறேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எரிகிற அக்கினி சூழ அதிகமாக எழும்பினது. நெபுகாத் நேச்சர் ரொம்ப கோவப்படுறான். என்னன்னா, தான் செய்த சிலையை பணிந்து கொள்ளணும். நீ பணிந்து கொள்ளலைன்னா உன்னை கொண்டு வந்து எரிகிற சுலையில தூக்கி போட்டுருவேன். அக்கினி சுலை எரியுது. அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். எரிகிற அக்கினி சுலை 7 மடங்கு அதிகம் எடுக்கப்பட்டது. மிக பராக்கிரமசாலிகள், இராணுவத்தில் பராக்கிரமசாலிகள், பலசாலிகளை கொண்டு வந்து அங்கே சாத்ராக்கு மேஷாக்க கொண்டு போய் போட சொல்கிறாங்க அக்கினிக்குள்ள. கிட்ட கொண்டு போனவன் எரிஞ்சு போயிட்டான். கிட்ட கொண்டு போனவங்க எரிஞ்சு போயிட்டாங்க. யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில் கொண்டு போய் அக்கினி சுலையில் போட்டால் அங்கே வேதத்தில் வாசிச்சா சொல்லப்படும், அவர் அவர்கள் நடுவிலே உலாவி கொண்டிருந்தார். வாசிங்களேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:20 இங்க பாருங்க. இதோ அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதம் இல்ல. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றார். ஏங்க, நான் உங்களுக்கு ஒரு தெளிவா சொல்லவா? அக்கினியில போட்டதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வரணும்னு நினைச்சிருந்தாருன்னா போறப்பயே அங்க சாம்பலா போயிருப்பாங்க. அக்கினியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா வந்திருக்கணும், தேவன் வரணும்னு நினைச்சிருந்தா அந்த அக்னியில போட போனவனே எரிஞ்சிட்டான். அப்படின்னா சாத்ராக்கு மேஷாக்கு உள்ள போறதுக்கு முன்பதாக எரிஞ்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வர பிரச்சனையை என் தேவன் முன்னக்கூட்டியுமே அறிந்து உங்களுக்கு முன்னாடியே அக்னி ஜுவாலைக்குள்ளே இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். சிங்கக்கவி இருக்குல்ல, தானியேலை தூக்கி உள்ள போடும்போது சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறோம். இல்லை, யோசிச்சு பாருங்களேன். சிங்க கவி, உருமல் சத்தம், எவ்வளவு பயம் இருந்திருக்கும். ஆனால் தானியேலுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. தானியேல்கிட்ட போய் கதைய, என்னப்பா பயமே இல்லையா? பயமே இல்லை. ஏன் பயமே இல்லை? உள்ளதான் என் அப்பா இருக்கிறாரு, உள்ளதான் என் தேவன் இருக்கிறாரு. சிங்கம் உரும்புற சத்தம் கேட்குது. ஏன் தெரியுமா? அவர் நான் கீழே போறதுக்கு முன்பதாக தூதர்களை கொண்டு தாங்குவது மட்டுமல்ல, சிங்கத்தின் வாயையும் கட்டி போட என் தேவன் வல்லமை உள்ளவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் பிரச்சனை நேரத்தில் பிரச்சனைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் வர்றதில்லை. உங்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். அதற்கு முன்பதாகவே என் தேவன் இருப்பார். காரணம், அவர் உலாவுகிற தேவன். அவர் ஏன் சபையில் கவனமாக இருக்கணும், ஏன் சபையில் லிசன் பண்ணணும், ஏன் சபைக்குள்ள ரொம்ப விழிப்பாக இருக்கணும்னா, சபையில் என் தேவன் உலாவுகிறார். அவர் உலாவி வரும்போது நம்ம பக்கத்தில் எப்போ வேணாலும் வருவார். யாருக்கு தெரியும்? இந்த சைடில் இருக்கிறவர் இந்த சைடு வர எவ்வளோ நேரம் ஆகும், இந்த இருக்கிறவர் இங்கே வர எவ்வளோ நேரம் ஆகும். ஒருவேளை தோட்டத்தின் நடுவில் உலாவுவதை போல சபைக்குள்ளே என் தேவன் உலாவுவாரானால், ஒருவேளை உங்கள் பக்கம் வருவாரானால், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாறணும். அவங்க உள்ள முன்னாடி போனவன் எரிஞ்சு போயிட்டாங்க.
பிரச்சனைக்குள்ள நீங்க நினைக்கிறீங்களா? இந்த 9 மாசங்கள் உங்க பிரச்சனையை இன்னொரு மனுஷன்ட்ட சொல்லி பாருங்க. அவன் சொல்லுவான், எப்படிப்பா நீ உயிரோடு இருக்கிற, எப்படிப்பா இதெல்லாம் தாங்கி வந்த, எப்படிப்பா இதெல்லாம் கடந்து வந்த? என்னாலாம் கடந்து வர முடியாது, என்னாலாம் தாங்க முடியாது. நான் மட்டும் உன் பிரச்சனை மாட்டியிருந்தா நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களை கர்த்தர் கடக்க வைத்தார், உங்களை கர்த்தர் தாண்ட வைத்தார், உங்களை கர்த்தர் உயிரோடு வைத்தார். காரணம், நமக்குள் அவர் தேவன் உலா கொண்டு இருக்கிறார். பிரச்சனையில் அல்ல, பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறாரு. அவங்கள மட்டும் அதான் சொல்றான், இதோ 4 பேர் போட்டது 3 பேர் இல்ல, ஆனா இருக்கிறது 4 பேர். சொல்ற பாருங்களேன், 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 4வது மனுஷன் யார் தெரியுமா? அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடி அந்த கருகின ஸ்மெல்லு கூட உங்க மேல வரலையா, தீயின் வாடை கூட வரலையா. உங்களுக்கு தெரியுமா, 9 மாதங்கள் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தபோதும் அதை கடந்து நீரூற்றாக்கி கடந்து போக பண்ணினதுக்கு காரணம், உங்களோடு இருக்கிற தேவன், உங்களோடு அவர் உலாவிக் கொண்டிருப்பதனால். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? என்னோடு இருக்கிற தேவன் என்னோடு உலாவினபடியினால் எல்லா சத்துருவின் கைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் விளக்கு, உங்கள் விளக்க கர்த்தர் ஏற்றுறார். முதல்ல உங்க வீட்டில் உங்க விளக்கை ஏற்றுறார். 2வது உங்கள் சத்துருக்கள் மத்தியில் உங்கள் விளக்க கர்த்தர் ஏற்றுகிறார். உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்த்து வராங்களோ, எஸ்தருடைய நாட்கள்ல பயங்கரமா எதிர்த்து வந்தான் ஆமான். ஆனா எந்த ஆமான் தூக்கு மரத்தை செய்தானோ அதே தூக்கு மரத்தில் அவன் விழக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பராக்கிரமத்தை செய்தார். அல்லேலூயா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 1, உங்கள் வீட்டில் விளக்கை ஏற்றுகிறார். 2, உங்கள் சத்துருக்களில் உங்கள் விளக்கை ஏற்றுகிறார். 3, உங்கள் இருளில் கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறார். உங்கள் இருள், அங்க பாருங்க, எப்போ பொழுது விடியும், அங்க பாருங்க, இல்ல இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு. வாசிங்களேன், சங்கீதம் 18:28 வாசிங்க. சங்கீதம் 18:28 வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அதான் முக்கியம், அதான் முக்கியம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீங்க. எப்ப ஏற்றுவீங்க தெரியுமா? என் இருளில் அவர் வெளிச்சமாக்குவார். பொதுவா இருள் என்பது நிறைய காரியத்தை சொல்ல முடியும். உங்க லைஃபுக்குள்ள ஒரு இருள் இருக்குமானால், அந்த இருள் மூடி இருக்குமானா, அந்த இருள்ல விளக்கு நல்லா வெளிச்சத்துல விளக்க போடுறதை விட இருள்ல விளக்கு போட்டால் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதாங்க வாஸ்தவம். உங்க இருளுக்குள்ள எது முடியாது, எது நடக்காது, எது கிடைக்காது, ஒரு இருள் சூழ்ந்தப்பட்ட நிலையில இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதன் மத்தியில் உங்கள் விளக்கை என் தேவன் ஏற்ற போகிறார். அல்லேலூயா. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? பயங்கரமான காலம், வேத வாக்கியங்கள் வெளிப்படாத காலம், இருண்ட காலம், அநேக மனித அறிவுகள் பேசப்பட்ட காலம், மனிதனுடைய அறிவுகளுக்கு பிலாசபிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலம், இன்னும் சொல்ல போனா ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லாத ஒரு காலம். அந்த காலத்துல ஒரு மனிதனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்ற முடியுமானால், உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற இருளில் மரண இருளா இருந்தாலும், அந்த பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், உங்களோடு இருக்கிற தேவன் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். நான் உடனே ஒரு முறை நம்ம சபையில தான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கார்ல ஒரு பிரதர் வந்தார். சரியா? அவர் சொன்னார், நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்ல பின்னணியம் உள்ள ஒரு மனுஷன், எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இருக்கு, ஆனால் பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு, இவ்வளவு இருந்து எனக்கு சமாதானம் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கை முழுசும் இருளாக தான் இருக்குது. ஆனால் நான் உள்ள வர உங்கள்கிட்ட மட்டும் நீங்கள் பாடும்போது எப்படி சந்தோஷமா பாடுறீங்க, அந்த சந்தோஷத்தை எனக்கு தர முடியுமான்னு கேட்டார். அந்த சந்தோஷத்தை எனக்கு தர முடியுமா?
நல்ல படித்த பின்னணியும், நல்ல வசதி. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? உங்கள் விளக்கை ஏற்றும் தேவன். நீங்கள் எந்த இருளுக்குள்ளே போனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் தனிமையில் இல்லை, என் இருளை வெளிச்சமாக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதர், எத்தனை பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சவால். இதெல்லாம் தாண்டி வந்தோம்ல, கடந்து வந்தோம்ல, பாட முடியுதுல்ல. யாருக்கும் இல்லாத ஒரு சமாதானம் ஒன்று நமக்குள்ள இருக்கு பாருங்க, அதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை தான் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஒன்று, உங்கள் வீட்டில் விளக்கை ஏற்றுவார். நீங்க சொல்லுங்க, என் குடும்பத்துக்குள்ள என் தலையை கர்த்தர் உயர்த்த போறாரு. ரெண்டாவது சொல்லுங்க, என்னுடைய எதிரிகள் மத்தியில் என் விளக்கை ஏற்றுவார். எனக்கு எதிரி யார் வேணா எழும்பட்டும், எவ்வளவு வேணா அக்கினி ஜுவாலை எழும்பட்டும், இன்னும் 7 மடங்கு கூட எழும்பட்டும், பொறாமையா எழும்பட்டும், வன்கண்ணா எழும்பட்டும், என்ன வேணா எழும்பட்டும், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. என் தேவன் என்னோடு உலாவுகிற தேவனா இருக்கிறான். நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்குள்ள உலாவுகிறார், உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவுறார். அப்படி சொன்னீங்கன்னா அந்த பிரசன்னம், அந்த தேவ வல்லமை உலாவுச்சுன்னா எந்த சத்துரும் உள்ள வர முடியாது. மூணாவது நீங்க சொல்லுங்க, என்னுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். என்ன இருள் வந்தாலும் சரி, அடிமை, கடன், வியாதி, பலவீனம், சோர்வு, எது வந்தாலும் சரி, எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை, எனக்குள்ள இருக்க சமாதானத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. என் விளக்கை அவர் ஏற்றுவார். கரங்களை உயர்த்தி என் விளக்க கர்த்தர் இன்றைக்கு ஏற்றுவாராக. கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பாப்பா, ஆண்டவரே என் விளக்கை ஏற்றுங்க. ஒருவேளை குடும்பத்தில் குறைவா இருக்கா சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு விளக்கு ஏற்றப்படட்டும், என் சத்துருக்கள் மத்தியில் விளக்கு ஏற்றப்படட்டும், என்னுடைய கஷ்டத்தின் இருளின் மத்தியில் அந்த விளக்கு, தேவரீர் விளக்கை ஏற்றுவேன்னு சொன்னீங்களே, அந்த விளக்கு என் வாழ்க்கையில் ஏற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஃபாதர், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு பாட முடியுமா? இமை பொழுதும் அக்கினியில் நடந்து வந்தோம், ஒரு சேதம் ஒன்றும் இல்லையப்பா. 9 மாதங்கள் தண்ணீரை ஒரு சேதம் இல்லை. ஆமென். நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. நம்பிக்கையோடு உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. முழு பலத்தோடு சொல்லுங்க, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உங்க யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். முழு பலத்தோடு எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, ஒரு விளக்கை ஏற்றுங்கப்பா. தேவனே, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் சொல்ல சொல்ல
இருள்கள், எல்லா பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். யார் மேலெல்லாம் அந்த விளக்கு விழணுமோ, ஓ விளக்கை ஏற்றுங்க. என் குடும்பத்துல, என் இருளின் பாதையில, என் எதிரிகள் மத்தியில என் விளக்கு ஏற்றுவி. ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை தடி. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் சொல்ல சொல்ல பாட பாட ஒரு அற்புதம் நடக்குது. இருள்கள் விலகுது. சொல்லுங்க ஆண்டவரே, என் இருளை வெளிச்சமாய் மாற்றும் தேவன். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் தொழில, என் கட்டுகள்ல எந்த பகுதியில இருள் இருக்குதோ அந்த பகுதிகள் என் தலைய என் தேவன் உயர்த்த போவதற்காய் நன்றி. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். எங்கள் கண்மலை நல்ல கைகளை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டில் என் விளக்கை ஏற்றுவி. என்னுடைய எதிரிகள் மத்தியில் என் விளக்கை ஏற்றுவி. என்னுடைய இருளில் என் விளக்கை ஏற்றுவி. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீ விளக்கை ஏற்றணுமோ அந்த பகுதியில் விளக்கு ஏற்றப்படட்டும். எனக்கு அற்புதம் நடக்கட்டும். எனக்கு ஆயத்தம் பண்ணின அந்த விளக்க கர்த்தர் எனக்காய் ஏற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.